உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். என்னதான் வீட்டில் வந்துட்டு இந்த மாதிரி சோழன் அவங்க கால்லெல்லாம் விழுந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது ஒரு மாதிரி நிலாவுக்கு கஷ்டமாகவே இருந்தாலும், ஆனால் சோழன் இந்த இடத்துல நிலாவுக்கு ரொம்பவுமே பயப்படுறாரு. ஏன்னா இந்த காசை வாங்கிட்டு வரணும்னு நான் சொன்னேன், சரி அந்த காசில் உங்களை டிவி வாங்கிட்டு வர சொன்னேனா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலா பயங்கரமாக திட்ட தான் போகிறாங்க. அப்படிங்கிற மாதிரி இவர் போயிட்டு ஒரு மாதிரி நிலா கிட்ட ஒரு சாரி கேட்குற மாதிரி சொல்லிட்டு, நீ திட்ட தானே போகிற நிலா, பரவாயில்ல திட்டு, நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது நிலாவுக்கு ரொம்பவுமே தாங்கிக்க முடியல. எனக்காக இவ்வளோலாம் நீங்கள் பண்ணணுமா சோழன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போயிட்டு சோழனை ஹக் பண்ணிவிட்டு அழுகவே ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ சோழனுக்குமே ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தாலும், என்ன நிலா எனக்காக நீ என்னென்னவோலாம் பண்ணியிருக்க, அவ்வளோ பெரிய வசதியான வாழ்க்கையை விட்டுட்டு நீ எனக்காக வந்திருக்கும் போது நான் இதை கூட உனக்காக பண்ண மாட்டேனா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ நிலாவும், என்ன சோழன் பேசுகிறீங்க, நீங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படியோ இருந்தீங்க, ஆனால் நான் வந்ததுக்கப்புறமா மொத்தமாக மாதிரி எனக்காகன்னு ஒன்று பார்த்து பண்ணுறீங்க அப்படிங்கும்போது நீங்களும் எனக்காக பண்ணுறீங்கன்னு தானே அர்த்தம். அப்போது நான் உங்களுக்காக இதெல்லாம் பண்ணுறதெல்லாம் ஒன்றுமே இல்லை சோழன் அப்படிங்கிறாங்க. சரி நிலா, எனக்காக நீ பண்ணுறதும் உனக்காக நான் பண்ணுறதும் எல்லாமே வந்துட்டு நமக்குள்ளார ஒரு இதாக பண்ணுறது தானே, விட அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ஒரு மாதிரி பரஸ்பர சமாதானத்துக்கே வந்துடுறாங்க. ஸோ டிவி அங்கே வந்துட்டு கனெக்ஷன் கொடுத்த உடனே இங்கே பல்லவன் ரொம்ப நாள் ஆசைப்பட்ட மாதிரியே வீட்டில் வந்துட்டு ஒரு தியேட்டர் செட்டப் போடணும் அப்படிங்கிறனால லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு எல்லோரும் உட்காந்து டிவியில் ஒரு நல்ல படமாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து எல்லாருமே படமும் பார்த்துட்ருக்காங்க. ஸோ இங்கே சோழன் வந்துட்டு அந்த கதவெல்லாம் திறந்து வச்சுட்டு வரும்போது, ஆனால் அந்த கதவை சாத்திட்டு வானே அப்படிங்கிறாங்க. இல்லைடா, உள்ளே ஏசியை போட்டு திறந்து வச்சா ஹாலுக்கு கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்கும்ல, அதனால தான்டா அப்படிங்கிறாங்க. சரிண்ணா சூப்பர்ண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உட்காந்து பார்த்துட்டு இருக்கும்போது கூடவே நிலாவும் பாப்கார்ன் எல்லாமே ஆர்டர் பண்ணியிருக்கும் போது அதுவும் வந்துருச்சு. அப்படிங்கும்போது இன்னமுமே சந்தோஷமாக உட்காந்து எல்லாமே சாப்பிட்டுட்டே இந்த படத்தை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ படம் பார்த்துட்டு இருக்கும்போதே பார்த்தா வெளியில் வந்துட்டு பாட்டு சவுண்டு கேட்குது, கூடவே பாட்டு பாடுற சவுண்டும் கேட்குது. அப்படிங்கும்போது நிலாவுக்கு இங்கே புரிஞ்சிருது, ஆஹா மாமா வந்துட்டார் போல இருக்கு அப்படின்ட்டு. சோழன் அங்கிளோடு தானே வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன், அவர் சவுண்டு தானே கேட்குது அப்படிங்கிறாங்க. என்ன நிலா, நல்ல படமாக ஓடிட்டுருக்கு, அவங்க கூட உட்காந்து நானும் ஜாலியாக பார்த்துட்டு இருக்கும்போது இப்போ அந்தாளை பற்றி பேசிகிட்டு இருக்கேன், அந்தாள் வந்தா என்ன வராட்டி என்ன, நீ பேசாமல் உட்காரு அப்படிங்கிறாங்க. சோழன், அப்படிலாம் இருக்க முடியாது, நீங்கள் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நிலாவும் எழுந்திரிச்சு வெளியில் வராங்க. வெளியில் வந்தால் இங்கே ரொம்பவுமே ஒரு மாதிரி ஒரு பழைய ஒரு காதல் மிஸ் பண்ணது எல்லாத்தையும் நினச்சி ஒரு மாதிரி பாட்டாக பாடிக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி ஃபீலில் உட்காந்துட்டு இருக்காரு. போயிட்டு, என்ன அங்கிள் சாப்பிட்றீங்களா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா எனக்கு சாப்பாடெலாம் வேணாம், மனசே சரியில்லைம்மா அப்படிங்கிறாங்க. மனசு சரியில்லையா, ஏன் என்னாச்சு அப்படிங்கிறாங்க. அது ஏம்மா, இன்னைக்கு நான் ஒருத்தியை பார்த்தேம்மா அப்படிங்கிறாங்க. ஒருத்தியை பார்த்தீங்களா, யார் அங்கிள் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, அதாம்மா என்னோட எக்ஸு அப்படின்றாங்க. நிலாவுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஷாக் ஆகுது. என்னது எக்ஸா அப்படின்றாங்க. ஆமாம்மா, நீங்கள்லாம் பழைய காதலியை நீ எக்ஸுன்னு தானே சொல்லுவீங்க, அதுதான் ஓன் ட்ரெண்டில் நான் சொன்னேன் அப்படிங்கிறாங்க. அது சரி, உங்களுக்கு பழைய காதலியெல்லாம் வேறு இருக்காங்களா அப்படிங்கிறாங்க. என்னம்மா இப்படி கேட்ட, என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது, நான்லாம் அப்போல்லாம் அப்படி இருப்பேம்மா, சும்மா லாரி சர்வீஸ் நடேசன்னு சொன்னால் சும்மா தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க, பொண்ணுங்கள்லாம் என்னை அப்படியே சுற்றி வருவாங்கம்மா அப்படிங்கிறாங்க. அது சரி எங்கே பார்த்தீங்க, இப்போ என்னாச்சா உங்களுக்கு, எதுக்காக நீங்கள் எதுக்கு ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறாங்க. அவள் சும்மா சொல்லக்கூடாதுமா, வயசில் நல்லா இருப்பாம்மா, இப்போ பார்த்தா கன்றாவியாக இருக்குமா, அவளை பார்க்கவே முடியல, அதனால் நிற்கக்கூட முடியாமல் நான் பாட்டுக்கு வந்துட்டேம்மா அப்படிங்கிறாங்க. ஏன் அங்கிள் என்னாச்சு அப்படின்றாங்க. ஆமாம்மா, போயும் ரோட்டு கடையில் ஒரு இட்லி கடையை போட்டுக்கிட்டு அப்படியே தள்ளுவண்டி கடை வச்சுட்டு அவள் ஒவ்வொருத்தர்கிட்டையும் இந்த மாதிரி வியாபாரம் பண்ணுறதை பார்க்குறதுக்கு எனக்கு அப்படியே ஒரு மாதிரி இருந்துருச்சுமா, அதான் நான் பார்த்துட்டு அவளா அப்படின்னோடனே மனசு கஷ்டமாக இருந்துச்சு, வந்துட்டேம்மா அப்படிங்கிறாங்க. சரிங்க அங்கிள், நீங்கள் பேச வேண்டியதானே மனசு கஷ்டமாக இருந்தா அப்படிங்கிறாங்க. என்னத்தனை போய் நான் அவகிட்ட பேசுறது, அவளை பார்த்தாலே எனக்கு கஷ்டமாக போச்சு, அதனால் நான் வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. நான் ஒன்று கேட்ட தப்பாக நினச்சிக்க மாட்டிங்களே அப்படின்றாங்க. என்ன கேட்க போகிறா கேளு அப்படின்றாங்க. இல்லை, யாரோ ஒரு பழைய காதலியை பார்த்து அவங்க இப்படி கஷ்டப்படுறாங்கங்கிறத நினச்சி நீங்கள் இவ்வளோ ஃபீல் பண்ணுறீங்களே, நீங்கள் நிஜமாவே உங்கள் ஒய்ஃபை கொலை பண்ணிங்களா அப்படிங்கிறாங்க. இது கேட்டதும் நடேசன் அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு, இங்கே பாருமா, நான் நிறைய வாட்டி சொல்லிட்டேன், என் பொண்டாட்டியை நான் கொலை பண்ணனா இல்லையான்னு எனக்கு தான் தெரியும், அதை நான் யாருக்கிட்டையும் சொல்லவும் விரும்பலை, இந்த ஊர் சனம் பேசுகிறது என்னவோ பேசிட்டு போட்டோம், அதனால் நான் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுருவேம்மா அப்படிங்கிறாங்க. யாரோ என்னவோ பேசுகிறதெல்லாம் இருக்கட்டும், நீங்கள் பண்ணீங்களா பண்ணலையா அதை முதல்ல சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. ஐயய்ய, நான் ஒன்று சொல்ல வந்தால் நீ ஒரு
கதைக்கு வந்துட்டியே, இப்போ நீ அதை தெரிஞ்சுட்டு என்ன பண்ண போகிற அப்படிங்கிறாங்க. ஏதோ பண்ணுறேன், நீங்கள் சொல்லுங்கள், நானும் இந்த வீட்டில் தானே இருக்கேன், இந்த வீட்டில் நானும் ஒருத்தி நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லையா அப்படிங்கிறாங்க. என்னம்மா இப்படிலாம் பேசுகிற, நீ இந்த வீட்டு பொண்ணுமா அப்படிங்கிறாங்க. அப்புறம் எனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரிய வேணாமா, நீங்கள் சொல்லுங்கள். ஆனால் எனக்கு என்னவோ நீங்கள் அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டீங்கன்னு தோணுது அங்கிள். இதோ பல்லவன் விஷயத்தை எடுத்துக்கிட்டால் பல்லவனுக்காக இவ்வளோ மனசு இறங்கி அவனுக்காக இப்படியெல்லாம் ஒரு இது பண்ணுறீங்க. இப்போ என்னடானா உங்களோட பழைய காதலி அவங்க கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பண்ணுறீங்க. ஆனால் நீங்கள் தாலி கட்டின பொண்டாட்டி அவங்க கூட வாழ்ந்து 3 குழந்தையும் பெற்றிருக்கீங்க, அவங்கள நீங்கள் கொலை பண்ணியிருப்பீங்க அப்படின்னா என்னால் நம்பவே முடியல அங்கிள். இந்த டவுட் எனக்கு அப்பையிலேருந்து இருந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிறாங்க. மடி நீ சும்மா சொல்லக்கூடாதுமா, நிஜமாவே நீ புத்திசாலி தான் அப்படிங்கிறாங்க. நான் புத்திசாலிங்கிறது எனக்கே தெரியும், நீங்கள் முதல்ல நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. ஐயய்யா உங்ககிட்ட நான் சும்மா இதெல்லாம் சொல்லிகிட்டே இருக்க முடியாது, விடு அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு நீங்கள் இப்போ சொல்லணுங்கிற வரைக்கும் நீங்கள் சொன்னதெல்லாம் நான் கேட்கணும். இப்போ நான் ஏதாவது கேட்டால் மட்டும் உங்களால் சொல்ல முடியாது, அப்படி தானே? உங்களை போய் நான் கேட்டேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிலா வேகமாக உள்ளே போகும்போது டக்குன்னு நடேசனுக்கு ஒரு மாதிரி ஆகுது. மடி இங்கே வா, இப்போ என்ன உனக்கு உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதானே? இப்போ என்ன நான் கொலை பண்ணனா இல்லையா, அதானே உன் கேள்வி அப்படிங்கிறாங்க. இதை தானே நானும் கேட்டேன், அது திரும்ப நீங்கள் என்கிட்டே கேட்டிங்கன்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிறாங்க. சரிம்மா நான் உங்ககிட்ட இப்போ சொல்கிறேன், ஆனால் இதை யாருக்கிட்டேயும் நீ சொன்னாலும் எவனும் நம்ப போகிறதில்ல அப்படிங்கிறாங்க. நான் யாருக்கிட்டேயும் சொல்லவும் வேணாம், யாரும் நம்புறாங்க நம்பலங்கிறதெல்லாம் வேண்டாம். எனக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க சொல்லுங்கள், முதல்ல நீங்கள் பண்ணீங்களா இல்லையா? எதுக்காக நீங்கள் தேவையில்லாமல் ஜெயிலுக்கு போகணும்? அப்போ கொலை பண்ணிட்டு தான் போனீங்களா? உங்கள் ஒய்ஃபை நீங்கள் பண்ணுற அளவுக்கு அந்த அளவுக்கு மோசமான ஆள் இல்லையோன்னு எனக்கு தோணுது. நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படிங்கிறாங்க. மடி நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், என் பொண்டாட்டி மாவை என் வீட்டு கொலசாமிமா, என்ன தான் எத்தனை பேர் என்னை சுற்றி வந்திருந்தாலும் எனக்காக நான் அவள் என்னை எனக்கு பார்த்துக்கிட்டதாக இருக்கட்டும், எனக்காக பார்த்து பண்ணதாக இருக்கட்டும், எல்லாமே அவதாம்மா என்னை பார்த்துக்கிட்டா. அப்படி இருக்கும்போது அவளை போய் நான் கொலை பண்ணியிருப்பேனா அப்படிங்கிறாங்க. அப்படின்னா நான் நினச்சது கரெக்டு தானே, நீங்கள் கொலை பண்ணலைல்ல அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா ஊருக்காரனுங்க தான் அப்படி நம்பிக்கிட்டு என்னை வந்து தேவையில்லாமல் பழிய போட்டு என்னை கொண்டு போய் ஸ்டேஷனில் வச்சானுங்க, உள்ள ஜெயிலில் தூக்கி போட்டானுங்க. சரி போன்ட்டு நானும் என் பிள்ளைங்களுக்காக போய் இருந்தேம்மா அப்படிங்கிறாங்க. நீங்கள் கொலையே பண்ணாமல் எதுக்காக நீங்கள் போய் அப்போ ஜெயிலில் இருக்கணும்? அப்போ கொலை பண்ணது யார் அப்படிங்கிறாங்க. மடி அதெல்லாம் நீ தேவையில்லாமல் பேசாத, நீ கேட்டது என்ன, நான் பண்ணனா இல்லையான்னு நீ தெரிஞ்சுக்கணும்னு கேட்டேன், சொல்லிட்டேன். இப்போ திரும்பவும் யார் பண்ணாங்க என்ன பண்ணாங்க இதெல்லாம் எதுக்கு நீ கேட்குற? யாரோ பண்ணாங்க, அவங்களுக்காக நான் ஏற்றுக்கிட்டு போனேன்னு நினச்சிக்கையன், விட அப்படிங்கிறாங்க. அது என்ன அங்கிள் பேசுகிறீங்க, சின்ன பிள்ளைங்களை வீட்டில் விட்டுட்டு நீங்கள் எப்படி அப்படி போக முடியும் அப்படிங்கிறாங்க. என்னம்மா உன் பிரச்சனை, நீ கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டேன்ல, விட்டுறேன். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போகிற, அதெல்லாம் நீ தெரிஞ்சுக்கவும் வேணாம், நீ போ அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்க அங்கிள், இவ்வளோ தூரம் சொல்லிட்டீங்க, இப்போ நீங்கள் சொல்லலைன்னா எனக்கு தலையே வெடிச்சிடும் அப்படிங்கிறாங்க. இங்கே சோழன் உள்ளார உட்காந்து படம் பார்த்துட்டு இருக்கும்போது ரொம்ப நேரமாகியும் இப்போ நிலா வெளியே போயிட்டு வரல அப்படிங்கும்போது சோழன் கரெக்டாக எழுந்து வெளியே வந்துடுறாரு. நிலா என்ன பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. அப்போ பார்த்துட்டு இதை வரேன் சோழன் அப்படிங்கிறாங்க. போ உன் புருஷன் கூப்பிட்றான்ல, போங்க உள்ளே போயிட்டு, என்ன சவுண்டெல்லாம் பலமாக கேட்குது, டிவியெல்லாம் கனெக்ஷன் கொடுத்து படம் பார்த்துட்டு இருக்கீங்களோ அப்படிங்கிறாங்க. ஆமாம் இப்போ படம் தான் பார்த்துட்ருக்கோம், உனக்கு என்ன நீ வந்து பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் கேட்குறாரு. இல்லை நான் படமெல்லாம் பார்க்கல, நான் அப்படியே படுக்க போகிறேன், நீங்கள் போங்க அப்படிங்கிறாங்க. நிலா அப்படியே நடேசனையே பார்க்கும்போது அதான் கூப்பிட்றான்லம்மா போ உள்ள அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்புறம் அப்படி படுத்துடுறாரு. நீ வா நிலா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிலாவையும் உள்ளே கூட்டிகிட்டு போனோன்னே இங்கே படம் பார்த்துட்டே ஓடிட்டு எல்லாரும் சிரிக்கிறாங்க, சந்தோஷமாக பேசுகிறாங்க. இங்கே சோழனும் ஏதோ நிலா கிட்டே பேசுகிறாரு. ஆனால் நிலாவுக்கு கான்சன்ட்ரேஷன் அங்கவே இல்லை. இவர் எதுக்காக யாருக்காக அப்போ கொலைப்பள்ளி ஏற்றுட்டு போயிருப்பார்? அப்படி ஒரு முக்கியமான ஆள் யார்? தன் பிள்ளைங்க இவ்வளோ சின்ன பிள்ளைங்களா இருக்கானுங்கன்னு தெரிஞ்சும் அவர் விட்டுட்டு ஒருத்தருக்காக கொலைப்பள்ளி ஏற்றுட்டு போயிருக்காருன்னா யாராக இருக்கும், என்ன நடந்திருக்கும்? இப்படிலாம் வந்துட்டு நிலாவுக்கு ரொம்பவுமே ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக இருக்குது. ஸோ இப்போது நடேசனோட ஃப்ளாஷ்பேக் அப்படிங்கிறது வந்தால் நல்லாயிருக்கும், இந்த மாதிரியான கதைக்களம் வந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.